தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிதிநிலை நிர்வாகம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எதிர்காலத்துலேயும் கடந்த காலத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி திறம்பட நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீ அடுத்த கட்டத்திற்கு உயர்வு. இல்லைன்னா தற்போது உள்ள நிலையிலோ அல்லது இதற்கு கீழே போகிறதுக்கான அமைப்பு கூட இருக்குது. அப்போது தனுசு முதல் மீனம் வரை உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய நிதிநிலை நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குருவை வச்சோம், தனக்காரகனான குருவை வச்சோம், உங்களுக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தின் அதிபதியை வச்சும் சொல்லிடலாம். அப்போது இந்த தனுசு முதல் மீனம் வரை உள்ள லக்னங்கள், தனுசு, மகரம், கும்பம், மீனம் லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியும் மற்றும் குருவும் எந்த நிலையில் இருக்காங்க, அது எந்த மாதிரியான தன்மையை தரும். அப்போது உங்களுடைய நிதிநிலை நிர்வாகம் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை எப்படி நம்ம திறம்பட நிர்வகிப்பது, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்துவது அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஒரு சில உதாரண ஜாதகங்களோட. இப்போது இந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது தனுசு முதல் மீனம் வரை நிதிநிலை நிர்வாகங்கள். இப்போ தனுசு எடுத்துப்போம். தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது யார்? சனி. தன காரகன்கிறது குரு. இப்போ சனியும் குருவும் இந்த ஜாதகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. நிதிநிலை நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தனுசு லக்னத்துக்கு, லக்னத்தில் புதன் இருக்கிறதுனால எதுவுமே டக்குன்னு குயிக்காக பற்றிக்கக்கூடிய அந்த கற்பூர புத்தி கொண்ட ஒருத்தவங்களாக இருப்பாங்க. தனகாரகன் குரு வேறு லக்னத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. பொதுவாகவே இவங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் சம்மந்தமான அடிப்படை அறிவுகள் இவங்களுக்கு பொதுவாகவே இயற்கையில் அமைஞ்சிடும். சனி சிம்மத்தில் வேறு போயிருக்காரு இல்லையா. இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், கௌரவத்துக்காகவே சில விஷயங்களை அதிகமாக மெனக்கிடுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, லாபமே இல்லைனாலும் தனக்கு பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இது லக்னத்தில் புதன் இருக்கே, அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்களே அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் இடம்னு சொல்கிறது இங்கே தனஸ்தானாதிபதி சிம்மத்தில் போயிருக்கிறதுனால கௌரவத்துக்காக சில விஷயங்கள் இவர் வேலை பார்க்குற மாதிரி அமைஞ்சிடும். இப்போ அதனால் இவருக்கு ஒரு பொருள் ஈட்டுற விஷயங்களில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அது கூடுதலாக செவ்வாய் பலம் குறைந்த நிலையில் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் லாபத்துக்கு இல்லாமல், அல்லது எப்படி சொல்கிறது, ஒரு பிரயோஜனம் இல்லாத சில செலவுகள்னு சொல்லுவோம். அதனால் சில விஷயங்கள் செலவாகி நிதிநிலையை கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் அதிபதியே சனி பகை நிலையில் போய் அமர்வதனாலையும் அதை ஒரு கூடுதலாக ஒரு பலனாக சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்க்கும்போது இதே மகர லக்னம் வச்சுப்போம். மகர லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி இதே சனியாக தான் வருவார், தனஸ்தானாதிபதி குரு, தனகாரகன். இப்போ இது எந்த நிலையில் பலன் கொடுக்கும், எப்படி பலன் எடுக்கலாம், நிதிநிலை நிர்வாகங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், 2ஆம் இடத்ததிபதி சிம்மத்தில் போய் இருக்கிறது கிட்டத்தட்ட பகை நிலை அப்படிங்கிற மாதிரி வருது. குரு லக்னத்துக்கு தொடர்பு இல்லை. அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான இது இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், லக்னத்துக்கு எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை, செவ்வாயினுடைய பலம் குறைந்த பார்வை மட்டும்தான் இருக்குது. குருவனுடைய பார்வையும் இல்லை, வேறு எந்த சுபகிரகத்தினுடைய பார்வையும் இல்லை. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படின்னா, இவங்களுக்கு நிதிநிலை நிர்வாகங்கள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். லக்னத்தோடையோ இல்லை லக்ன அதிபதி கூடயோ குரு தொடர்பு படலை அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபைனான்சியல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு நுட்பமான அறிவு. இப்போ புதனும் இங்கே தொடர்பு படலை. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் நிதிநிலை நிர்வாகங்கள் மோசமான விஷயங்கள் இருக்கும். அதாவது காசு கையில் தங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு தான் வரும். அப்போ இவங்களுக்கு கூட இருக்கவங்க அல்லது வாழ்க்கை துணை இவங்க மூலமாக மட்டும்தான் அதை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எப்போதுமே ஒரு விதி இருக்குது, மோசமாக இருக்குன்னா அது கூடவே அதுக்கான தீர்வையும் கொடுத்துருப்பாங்க கடவுள். இப்போ இங்கே எது காட்டுது அப்படின்னு சொன்னால், இங்கே 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தான அதிபதி ஸ்ட்ராங்காக நிற்கிறார் இல்லையா. அப்போ இதை நம்பலாம், அப்போது மனைவியை நம்பலாம் அல்லது சகோதரிகளை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். உடன் பிறந்த சகோதரிகள் நல்ல நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இப்போ இந்த மாதிரி கூடுதலான விஷயங்களை இங்கே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து மீண்டு வரலாம். இப்போ அடுத்தது கும்பலக்னம்னு வச்சுப்போம். கும்பலக்னத்திற்கு பார்க்கும்பொழுது 2ஆம் இடத்துல அதிபதி குருவாக வருவார். குரு தான் இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி, தனகாரகனும் கூட. விருச்சகத்து லக்னத்திற்கு அடுத்தது பார்க்கும்பொழுது கும்பத்திற்கு குரு தனஸ்தானாதிபதியாகவும் தனகாரகன் அப்படிங்கிற 2 நிலைகளையும் வகிக்கக்கூடிய ஒருத்தர். இப்போது இது எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இவர் கையில் காசு இருக்கிறதே தெரியாது, வெறும் பாக்கெட்டுன்னு தான் நினைப்போம், ஆனால் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கும். எப்போதுமே இவருக்கு குறைவே இருக்காது பொருளாதாரத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பெரிய அளவில் ஈடுபாடு இருக்காது அதில். ஏன்னா கேது அதனுடைய வேலையை செஞ்சே ஆகணும். இப்போது குரு தன ஸ்தான அதிபதி
ப்ளஸ் தனகாரகன். இப்போ இங்கே வீட்டுக்கு திருவாதிரையில் மிதுனத்தில் நிற்கிறாரு, அதுவும் வக்ரமாக இருக்கிறாரு அப்படிங்கிற கணக்கில் வச்சு பார்க்கும்போது இவருக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தியின்மை நிலையை கொடுப்பாரு. புதனுடைய சேர்க்கை பார்வை இருக்கிறதுனால என்னென்னா இவர் வந்து ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி மறைவிட சொத்துக்கள்னு சொல்லுவோம். அது வெளியில் தெரியாது. எவ்வளோ இப்போ ஒரு 10 கோடி வச்சுருந்தா கூட ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 10 கோடி ரூபா வச்சுருக்கீங்கன்னா வெளியில் தெரியுமா? தெரியாது. அது உங்கள் ரத்த சொந்தமோ அல்லது உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இல்லை வந்து இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளை தாண்டி போகாது வெளியில். நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா அதே 10 கோடிக்கு ஒரு நிலம் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு காரோ இல்லை வச்சுருந்தீங்கன்னா அது ஊருக்கே தெரியும். இப்போ அந்த மாதிரி இவர் வச்சுருக்கிறது வந்து வெளியிலே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கமுக்கமாக வச்சு வாழக்கூடிய ஒருத்தவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து கும்ப லக்னத்துக்கு இந்த மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் பலன் தரும். நிதிநிலை நிர்வாகங்கள் அவங்களுக்கு எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது மீன லக்னமாக போட்டு பார்ப்போம். மீன லக்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு லக்னத்தில் கேது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்ததிபதி வந்து செவ்வாய் பலம் குறைகிறாரு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். குரு நல்ல நிலையில் இருக்கார். இங்கே வந்து தனகாரகனே வந்து லக்னாதிபதியாகவும் வராரு அப்படிங்கிறப்போ இப்போ இது எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொன்னால், இப்போது 2ஆம் இடத்ததிபதி பலம் குறைகிறார். ஆனால் பலம் குறைஞ்சாலும் ஒரு எப்படி சொல்கிறது, குருவனுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து இங்கே இவருக்கு எடுத்து கொடுக்குது. என்ன விஷயங்களை எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னால், 10ஆம் இடத்துல பார்க்கப்படுகிறார் இல்லையா குரு, 7ஆம் பார்வை. அப்போ என்னென்னா வருமானத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த புகழ் மதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே 2ஆம் இடம் வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே டேரெக்டாக சொல்லணுன்னா காசு பணம் பெருசாக கையில் தங்காது, ஆனால் வரவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குது. இந்த நிதிநிலை நிர்வாகங்கள் பற்றின விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சில புரிதல்களை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.